வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? கோடீஸ்வரனால் கூட வாங்க முடியாதவை வாங்க பார்க்கலாம். பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை அல்ல. பணத்தால் உணவை வாங்கலாம், ஆரோக்கியத்தை அல்ல. பணத்தால் புஸ்தகத்தை வாங்கலாம், அறிவை அல்ல. பணத்தால் கடிகாரத்தை வாங்கலாம், நேரத்தை அல்ல. பணத்தால் வீட்டை வாங்கலாம், இல்லத்தை அல்ல. பணத்தால் பதவியை வாங்கலாம், மரியாதையை அல்ல. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், மகிழ்ச்சியை அல்ல. பணத்தால் மருந்தை வாங்கலாம், நோயின் தீர்வை அல்ல. பணத்தால் காப்பீட்டை வாங்கலாம், பாதுகாப்பை அல்ல. பணத்தால் பட்டத்தை வாங்கலாம், ஞானத்தை அல்ல. பணத்தால் விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கலாம், குணத்தை அல்ல. பணத்தால் அதிகாரத்தை வாங்கலாம், கௌரவத்தை அல்ல. பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, அதுவே வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் பணத்திற்கு அப்பாற்பட்டது. பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். ஆண்களின் மௌனவலி, கல்லுக்குள் ஈரமில்லை என்பார்கள். ஆனால் ஆண்களின் கல் நெஞ்சுக்குள் இருக்கும் கண்ணீரை இந்த உலகம் உணர்வதே இல்லை. தகப்பனின் கடன், அக்கா தங்கையின் திருமண செலவு, குடும்பத்தின் பசி என சுமைகளை சுமந்து தன் சொந்த கனவுகளை குழி தோண்டி புதைத்து வெளியில் சிரித்து இரவில் தனிமையில் ஆழும் ஆண்களின் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போன்றது. வெளிச்சத்தை மட்டும் தன் குடும்பத்திற்கு தந்துவிட்டு தானே அமைதியாய் உருகி மடிந்து போகும் மௌன தியாகம்தான் ஆண். சேர்த்து வைத்தாலும் சொத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் நமக்கென்று நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் கடைசி வரையில நிலைக்கும். நாம் பிறக்கையில் இவனுக்கு இது என்று எழுதப்பட்டது நம்மை கண்டிப்பாக வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் நடக்காது, யார் கொடுத்தாலும் நிறையாது. நாம் போடும் கணக்குகளை விட இறைவன் போடும் கணக்கே நம் வாழ்க்கைக்கு சரியான பதிலாகும். இறைவனின் துணையோடு முன்னேற்ற பாதையில் முன்னேற முயற்சி செய்வோம். இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வலிமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம். அடுத்தவனுக்கு கூட கடன்காரனாக இருக்கலாம், ஆனால் சொந்தக்காரர்களுக்கு மட்டும் கடன்காரனாகி விடாதே. இல்லாதவனை விட இருப்பவன் தான் அதிகம் அழுகிறான். இருப்பது போதவில்லையே என்று வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றும் நிலைத்து நிற்கும். நினைத்தபடி வாழ்க்கை மாறும், ஆனால் நினைத்தவுடன் மாறிவிடாது. பொறுத்திருங்கள், காலம் கைகூடும்.